கணவன் தனது மனைவியை நடுநிலையில் அரிவாளால் வெட்டி கொலை செய்து பின்னர் அந்த சடலத்துடன் செல்ஃபி எடுத்து அதிர்ச்சி காட்சி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் அருகே உள்ள தருவை பகுதியை சேர்ந்த ஸ்ரீபிரியா என்பவரும் பாலமுருகன் என்பவரும் திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு பெற்றோராக உள்ளனர். ஆரம்பத்தில் இருவரும் சிறப்பாக வாழ்ந்ததாக அருகில் இருப்பவர்கள் கூறினாலும் பின்னர் அவர்களுக்கிடையே அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் உருவாகத் தொடங்கின. குடும்ப பிரச்சனைகள் தினசரி அதிகரித்து தகராறு கடுமையான நிலைக்கு சென்று இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் மன உளைச்சலுக்கு ஆளான ஸ்ரீபிரியா கணவரிடம் இருந்து பிரிந்து 2 குழந்தைகளையும் தன் தாயாரிடம் ஒப்படைத்துவிட்டு வேலைக்காக கோவை மாவட்டத்திற்கு சென்றார். அங்கு ஒரு தனியார் மகளிர் விடுதியில் தங்கி அருகில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். வீட்டை விட்டு பிரிந்த பிறகும் குழந்தைகளை அடிக்கடி பார்க்கும் ஆசையில் ஸ்ரீபிரியா தாய் வீட்டுக்கு சென்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பல மாதங்களாக மனைவியுடன் ஏற்பட்ட பிரிவால் கடும் கோபத்திலும் பதற்றத்திலும் இருந்த பாலமுருகன் ஒரு நாளுக்கு முன் கோவைக்கு வந்து ஸ்ரீபிரியா தங்கி வந்த மகளிர் விடுதியின் வெளியே காத்திருந்தார். காலையில் வேலைக்கு செல்ல வெளியே வந்த ஸ்ரீபிரியாவை பார்த்ததும் பாலமுருகன் அவரிடம் பேச முயன்றதாக கூறப்படுகிறது. தொடக்கத்தில் சாதாரண உரையாடலை போல தோன்றினாலும் சில நிமிடங்களிலேயே இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் சில வினாடிகளில் தகராறாக மாறியதாக அங்கு இருந்தோரால் போலீசாருக்கு கூறப்பட்டது. கோபத்தால் தன்னை கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு சென்ற பாலமுருகன் தன்னுடன் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து ஸ்ரீபிரியாவை தாக்கத் தொடங்கினார். விடுதி வாசலில் நடந்த இந்த தாக்குதல் மின்னல் போல நடந்துவிட்டது. திடீரென நடந்த தாக்குதலுக்கு எதிர்த்து காத்து கொள்ள முடியாமல் ஸ்ரீபிரியா ரத்தம் சிந்தியபடி தரையில் சரிந்தார். சில வினாடிகளில் தரையிலும் உடலின் பல்வேறு பாகங்களிலும் பலத்த காயங்களால் அவர் உயிரிழந்தார். ஆனால் அதிர்ச்சியை மேலும் பல மடங்கு அதிகரித்தது பாலமுருகன் செய்த செயல்தான். தனது மனைவியின் சடலம் இரத்த குளத்தில் கிடக்க அவர் அதை பார்த்தபடியே ஒரு சிதைந்த மனநிலையில் தனது மொபைல் போனில் சடலத்துடன் செல்ஃபி எடுத்துள்ளார். அதன் பிறகு அதனை நேரடியாக தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பதிவேற்றம் செய்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். ஆனால் தப்பி செல்லாமல் அதே இடத்தில் அசைவின்றி நின்றபடி இருந்த பாலமுருகனை போலீசார் உடனடியாக கைது செய்தனர். தொடர்ந்து ஸ்ரீபிரியாவின் உடலை கைப்பற்றப்பட்டு கோவை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது. மேலும் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கடந்த சில மாதங்களாக பாலமுருகன் தனது மனைவியை திரும்ப வர பல முறை முயற்சி செய்ததாகவும், ஆனால் ஸ்ரீபிரியா தனது குடும்ப வாழ்வை மனச்சுமையால் தொடர வேண்டாம் என முடிவு செய்து தனியே வாழ்ந்து வந்ததாகவும் தெரிகிறது. இந்த செயல் பாலமுருகனின் கோபத்தை அதிகரித்தது மட்டுமல்லாமல் மனைவியை கொன்று சடலத்துடன் செல்ஃபி எடுத்து அதை வாட்ஸ்அப்பில் பகிர்ந்த சம்பவம் அனைவரையும் பதற வைத்துள்ளது. தற்போது போலீசார் விடுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் பாலமுருகன் மீது கொலை குற்றச்சாட்டு, குடும்ப வன்முறை, பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் மாரியப்பனுடன் பிரிஸ்கா லூயிஸ்.